ஒரு மேட்ச் தானே நடந்தது. வரோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் சொல்றதை வச்சு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் டென்மார்க்ல எங்க வந்துக்கிறேன்னு. அது டென்மார்க் கனடா கூட்டான் நடத்துற இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்துக்கிறோம். இதில் பாத்தீங்கன்னா ஒரு சைடு இட்லி கறி குழம்பு, இன்னொரு சைடுல பிரியாணி சிக்கன் பக்கோடா, சைடுல பாத்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் பேல்பூரி பானிபூரி அந்த மாதிரி மேட்டர்லாம் நான் பிரிச்சு மேஜி நெருக்கும் போது தான் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாரு. அவர் யாருன்னா மிஸ்டர் மனிஷ் பிரபாத். ஹி இஸ் இந்தியன் அம்பாசிடர் ஆஃப் டென்மார்க். அப்படியே அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி சாப்பிட தொடங்கினேன். ஒரு வழியா இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டீ இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். பார்த்தா டீ இருக்குது. அப்படியே டீ வாங்கி குடிச்சிட்டேன். கடைசியா ஒரு ஸ்வீட்டு இல்ல ஒரு பீடா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா ரெண்டுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டென்மார்க்ல பீடா கிடைக்குதுன்னா நம்புவீங்களா? நம்ம கை தான் பீடா போடுறா போல பாருங்க. நான் சொல்ல, இவங்க சொல்லுவாங்க. If you want homemade Mysore Pak in Copenhagen, kindly contact us. My name is Sumashri Nidhi. Contact me. Thank you. யார் யாருக்கெல்லாம் இந்த பீடா பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.